போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு பொது தமிழை எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். பொது தமிழில் 100 வினாக்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது பார்ட் 1 வீடியோ, சரிங்களா? எப்படி நீங்கள் பொது தமிழை படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். புதுசாக நிறைய பேர் எதை படிக்கணும், எதை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ இது. சரி, நம்ம ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு சிலபஸ் என்ன, அதே போல் என்னென்ன புத்தகங்களை படிக்கணும் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ கொடுத்துருப்போம். அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே போல் குரூப் 4க்கான பேட்ச் அதியமான் டீமோட ஆண்ட்ராய்டு ஆப்பில் அப்டேட் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க 6ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. கூப்பன் கோட் group 400 இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் புக்ஸ் வேணும் அப்படின்றவங்க கீழே இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு புக் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 8 புக்ஸ் அவைலபிள். தமிழ் மீடியமில் சோசியல் சயின்ஸில் 5 புக்ஸ், அதே போல் சயின்ஸில் 3 புக், மொத்தமாக 8 புக் அவைலபிள். இங்கிலீஷ் மீடியமில் 5 புக்ஸ் அவைலபிள். குரூப் 4 எக்ஸாம் பொறுத்தவரையும் ஜிஎஸ்ல 75 வினாக்கள், அதே போல் மேக்ஸில் 25 வினாக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் பொது தமிழில் 100 வினாக்கள். பொது தமிழை ரொம்ப ஆழமாக தெளிவாக படிச்சுனா போதும், கண்டிப்பாக எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பொது தமிழ் கொடுங்க, அடுத்து மேக்ஸ், சரிங்களா? இது நல்லா படிச்சுட்டு ஜிஎஸ்ல எது உங்களுக்கு ரொம்ப நல்லா வருமோ அந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணிங்கன்னா ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஆனால் படிக்கிறத ரொம்ப தெளிவாக படிக்கணும், சரிங்களா? நான் மேலோட்டமாக படிக்கிறேன், எக்ஸாம் ஹாலில் போயிட்டு எந்த விதமான கேள்வியும் தப்பு பண்ணாத மாதிரி நீங்கள் படிக்கணும். ஸோ படிக்கிறத ரொம்ப தெளிவாக படிக்கணும். பொது தமிழை பொறுத்தவரையும் நீங்கள் படிக்கக்கூடிய கண்டென்ட் திரும்ப கேட்கும்போது நீங்கள் ரொம்ப தெளிவாக படிக்கணும், சரிங்களா? நிறைய கன்ஃபியூஷன், நூலாசிரியர்கள் ஆரம்பித்து நூலுக்கான அடைமொழிகள், ஆசிரியருக்கான அடைமொழிகள், இதே போல் இலக்கண குறிப்புகள் நிறைய உங்களுக்கு இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வரும், சரிங்களா? கொஷினும் அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. எழுதாத நூல் இது, எழுதிய நூல் இது, அல்லாத நூல் இது, பொருந்தாத இணை இது, இந்த மாதிரி கொஷினை படிக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொது தமிழில் தெரிஞ்சே 5லேருந்து 10 கொஷின் தப்பு பண்ணுவாங்க, சரிங்களா? ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொது தமிழை பொறுத்தவரையும் உங்களுக்கு 100 வினாக்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இதில் 3 பகுதிகள் இருக்குது. பார்ட் ஏ அப்படின்றது இலக்கணம், சரிங்களா? கிராமர். பார்ட் ஏவில் மொத்தமாக 20 டாபிக் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இதுதான் அந்த 20 டாபிக். என்னென்ன அப்படின்றத நான் ஓவர்வியூ மாதிரி சொல்லிடுறேன். பொருத்துதல், இதில் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற நூலாசிரியர் கேட்பாங்க. அடுத்து தொடரால் குறிக்கப்படக்கூடிய சான்றோர், சரிங்களா? அதே போல் அடைமொழியால் குறிக்கப்படக்கூடிய நூல்கள், பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல் எழுதுக, பொருந்தாச்சொல், அதே போல் பிழை திருத்தம், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்தல், ஓரெழுத்து ஒரு மொழி, வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு வினைமுற்று, வினையச்சம், வினையான பெயர் இதெல்லாம் எழுதுறது. அடுத்து அகரவரிசை, சரிங்களா? இதெல்லாம் ப்ராக்டிஸ் ரொம்ப நல்லா பண்ணும். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுடாகுதல், பெயர் சொல்லின் வகையறிதல், இலக்கண குறிப்பு, விடைக்கேற்ற வினா, எவ்வகை வாக்கியம், தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, ஓமையால் விளக்கப்படக்கூடிய பொருத்தமான பொருள், எதுகை, மோனை, ஏபு. இது படிச்சினாவே இலக்கணம் உங்களுக்கு ஓவர். இலக்கணத்தில் எவ்வளோ சார் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக 30 வினாக்கள் கேட்பாங்க. குறைஞ்சபட்சம் 25 கொஸ்டினாவது கேட்டுருவாங்க. அதிகபட்சமாக 30-36 வரையும் கேட்கலாம், சரிங்களா? ஸோ மினிமம் கொஸ்டின் 25 கண்டிப்பாக இருக்கும். இதில் இலக்கியம் சார்ந்த வினாக்களும் வரும், சரிங்களா? பொது தமிழை பொறுத்தவரையும் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. பார்ட் ஏவில் தான் இந்த கொஸ்டின் அடங்கும், பார்ட் பியில் தான் இந்த கொஸ்டின் அடங்கும் அப்படின்னு நீங்கள் பிரிச்சிட முடியாது. ஓரளவு நம்ம பிரிக்கலாம். அப்படி பிரிச்சிங்க அப்படின்னா ஆவரேஜாக 30 அப்படின்னு வச்சுக்கோங்க. பார்ட் ஏவில் கண்டிப்பாக 30 வினாக்கள் உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ண முடியும், சரிங்களா? இலக்கணத்தில் நீங்கள் எந்த விதமான தப்பும் பண்ணல அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடலாம். இதில் இருக்கக்கூடிய தலைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். நூலாசிரியர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்கக்கூடிய அந்த பிழை திருத்தம், ஆங்கில சொல்லுக்கு எதிரான அதாவது நேரான தமிழ் சொல், அதே போல் ஓரெழுத்து ஒரு மொழி, இதெல்லாம் ஓரளவு நீங்கள் ரொம்ப புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை படித்தாவே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ புத்தகத்திலேயே தான் எல்லா தகவலும் இருக்குது. புக்கை தான் நீங்கள் படிக்க போகிறீங்க, சரிங்களா? நிறைய பேர் புத்தகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்கள்கிட்ட புக்ஸ் இல்லை அப்படின்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஜென்ரல் தமிழுக்கு புக்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ரெக்வஸ்ட்டை பேஸ் பண்ணி எங்களால் முடிஞ்சால் ரெடி பண்ணி தரோம். இல்லை அப்படின்னா ஸ்கூல் பசங்கிட்ட புக்ஸ் இருந்தால் அதை வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் நிறைய பேர் எந்த புத்தகத்தை படிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நியூ புக் கம்பல்சரி நீங்கள் படிக்கணும். நியூ புக்கை படித்தாவே கண்டிப்பாக 90+ நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம், சரிங்களா? சிலபஸ் பேஸில் புத்தகத்தில் இல்லாமல் உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க, சரிங்களா? அதிகபட்சமாக 10 வினாக்கள் போகலாம், சரிங்களா? குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து 6 வினாக்கள் கேட்பாங்க. அதிகபட்சமாக 10 வினாக்கள் போனாலையும் நீங்கள் கண்டிப்பாக அந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதே போல் மாடல் கொஸ்டின் இதெல்லாம் ரெஃபர் பண்ணிங்கன்னா அந்த 10 வினாக்களும் உங்களால் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பொது தமிழ் 6லேருந்து 12 வரையும் இருக்கக்கூடிய பொது தமிழ் புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 11th 12th உங்களுக்கு பொது தமிழ் இருக்கும், அட்வான்ஸ் தமிழ் இருக்கும். அட்வான்ஸ் தமிழையும் ஒரு சில தகவல்கள் இருக்கும், சரிங்களா? நூலாசிரியர் பற்றிய தகவலும் நீங்கள் படித்து தான் ஆகணும். அங்கே நிறைய கதைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த கதைகளுடைய சிறப்பு, அதே போல் அந்த படைப்பு யார் எழுதுனாங்க, அதனுடைய சிறப்புகள் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? 11th 12th போகும்போது. ஸோ இது படிச்சினாவே உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் 95 ஈஸியாக எடுக்க முடியும், சரிங்களா? ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். வெறுமனே நான் புக்கை படிக்கிறேன் சார், நான் 95 எடுத்துறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் புக்கை படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பசங்களோட சேர்ந்து உட்காந்து படிக்கும்போது கேள்வி கேட்டு பாருங்கள், பதில் சொல்லி பாருங்கள். எந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இலக்கணத்தில் 30லேருந்து 34 வினாக்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்து இலக்கியம்.
இலக்கியத்தில் செய்யுள் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அது தெளிவாக படிச்சுக்கோங்க. மேற்கோள்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். செயலை பொறுத்தவரையும் மேற்கோள்கள் நிறைய கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பழைய புக்கை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சிலபஸ் பேஸில் அப்படியே இருக்கும். புத்தில் எல்லா விதமான தகவலும் அப்படியே இருக்கும். நியூ புக்லேயும் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா சில தகவல்கள் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா? நான் ஏற்கனவே ஓல்டு புக்கை படித்து முடிச்சிட்டேன் சார், நியூ புக்கை படிக்கவே தேவையில்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். சரிங்களா? நியூ புக்கை கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எந்த புக்கு பழைய புக்கு போகிறதா நியூ புக் போகிறதா அப்படின்னா நீங்கள் தாராளமாக நியூ புக் மட்டும் படிங்க. சரிங்களா? 90+ ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? திருக்குறள், அடுத்து அறநூல்களில் நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40 ஒவ்வொரு நூலாக நீங்கள் படிங்க. சரிங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி இருக்காங்க. ஒருத்தர் 6வது 7வது 8வது 9வது 10 11 12 இந்த மாதிரி படிப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சிலபஸ் பேஸில் இப்போ இந்த டாபிக் இருக்கா, நாலடியார் எங்கெங்கெல்லாம் இருக்குது, நாலடியார் பார்த்தீங்கன்னா தகவல், அடுத்து 4 மணி கடிகை அதை பற்றின தகவல். ஸோ இந்த மாதிரி சிலபஸ் பேஸில் படிப்பீங்க. ஸோ எப்படி படித்தாலும் சிலபஸை நீங்கள் கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் 6லேருந்து 12 வரையும் இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே படிச்சுன்னா சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே நீங்கள் படிச்சுன்னா 6லேருந்து 12 ரெஃபர் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் சிலபஸை உங்களுக்கு செட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம், அடுத்து புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, இதை பற்றின தகவல்கள் ரொம்ப முக்கியம். மேற்கோள்கள், அந்த மேற்கோளுக்கான பொருள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மேற்கோள் எந்த நூல் இருக்குது, அந்த நூலை எழுதிய ஆசிரியர் யார், இதெல்லாம் கண்டிப்பாக தெரியணும். நூல்கள் இருக்கக்கூடிய அடிகள் எண்ணிக்கை என்ன, அதே போல் எது ரொம்ப அதிகமான அடிகள் கொண்ட நூல், குறைவான அடிகள் கொண்ட நூல் இது, சங்க இலக்கியத்தில் என்னென்ன நூல்கள் இருக்குது அந்த ஆர்டரை தெரிஞ்சுக்கோங்க. யார் யார் என்ன நூல் எழுதுனாங்க, நூலுக்கான வேறு பெயர்கள், ஆசிரியருக்கான வேறு பெயர்கள், எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது, எந்த நூற்றாண்டு, இதெல்லாம் வந்து தெளிவாக நீங்கள் படிக்கணும். அடுத்து சிலப்பதிகாரம். சரிங்களா? அடுத்து பெரிய புராணம், தேம்பாவணி, 4000 திவ்ய பிரபந்தம். ஸோ எளிமையாக நீங்கள் படிக்க முடியும். 6லேருந்து 12 வரையும் இருக்கக்கூடிய புத்தகங்களை இதை பேஸ் பண்ணி படிச்சா ரொம்ப எளிமையாக உங்களால் படிக்க முடியும். அடுத்து சிற்றலிக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிற்றலிக்கங்கள் வந்து குறைஞ்சபட்சம் 4லேருந்து 5 கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. சரிங்களா? மினிமம் 3 கொஸ்டின் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் இருக்குது. ராஜராஜ சோழனுலா, பெத்தலகேம் குறவஞ்சி சம்பந்தமான தகவல்கள், பிள்ளை தமிழ் சம்பந்தமான தகவல்கள், பரணி சம்பந்தமான தகவல்கள், தமிழ் விடு தூது, முத்தொள்ளாயிரம், திருக்குற்றால குறவஞ்சி, நந்திக்கிழமம். ஸோ இவ்வளோ இருக்குது. இதுலேருந்து 4லேருந்து 5 வினாக்கள் கேட்டுறாங்க. அது ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய இருக்குது. ஸோ அதை படிச்சுக்கோங்க. அடுத்து மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, இரட்டோர மொழிதல், நாட்டுப்புற பாட்டு, சித்தர் பாடல்கள், அடுத்து சமய முன்னோடிகள், அதாவது அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருமூலர், இவங்களை பற்றின தகவல் நிறைய இருக்கும். பக்தி இலக்கியங்கள் படிச்சுன்னா ரொம்ப தெளிவாக நீங்கள் படிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இலக்கியத்துலேருந்து எவ்வளோ வினாக்கள் கேட்பாங்க அப்படின்னா மினிமம் 35 கொஸ்டின். சரிங்களா? 35 கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு இலக்கியத்துலேருந்து கேட்பாங்க. இந்த இலக்கியம் படிக்கும் போதே உரைநடை அப்படின்னு இருக்கும். தமிழில் உரைநடை பகுதிகள் இருக்கும். உரைநடையில் பாரதியார், பாரதிதாசன், அண்ணா, பெரியார் எல்லார் பற்றின தகவலும் இருக்கும். ஸோ தமிழ் அறிஞர்கள் பற்றியும் படிக்கணும். அதே போல் தமிழ் தலைவர்கள் யார் யார் வந்து தமிழுக்கு தொண்டு செஞ்சாங்க, தமிழ்நாட்டுக்கு தொண்டு செஞ்சாங்க, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். தமிழ்நாடு சம்மந்தமான தகவல்கள் உங்களுக்கு தமிழ்லேயே நிறைய இருக்கும். சரிங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள், தமிழ் தேசிய இயக்கத்தை நீங்கள் படிப்பீங்க இல்லையா, அதே போல் யூனிட் 8க்கு படிக்க வேண்டிய தகவல்கள், யூனிட் 9 சம்மந்தமான தகவலும் உங்களுக்கு தமிழ்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ தமிழ் படித்தாவே நிறைய தகவல்கள் நீங்கள் கவர் பண்ண முடியும். தமிழ் அறிஞர்களை விட்டுருங்க. இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னிபெசன்ட் அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், அதே போல் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, விடுதலை போராட்டத்தில் மகளிரின் பங்கு, தில்லையாடி வள்ளியம்மை, ராணி மங்கம்மாள். ஸோ இவங்களை பற்றின தகவலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹிஸ்ட்ரிக்கும் தேவைப்படும். சரிங்களா? அடுத்து தமிழர் வாணிகம், இதெல்லாம் யூனிட் 8லேயும் உங்களுக்கு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் 20 டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்னன்றதை ஓவர்வியூமாக நான் சொல்லிடுறேன். பாரதியார், பாரதிதாசன், அதாவது கவிஞர்கள், ரொம்ப தலை சிறந்த கவிஞர்கள் பற்றி கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். அடுத்து மரபு கவிதைகள், முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன். சுரதா பற்றின தகவல் கேள்வி கேட்டே இருக்காங்க. சரிங்களா? ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஜென்ரல் தமிழுக்கு எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து புது கவிதை. சரிங்களா? ஸோ சிற்பி சார் தான் பார்த்தீங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு 11th புக்லாம் வந்து டிசைன் பண்ணதே அவர் தான். சரிங்களா? டிசைன் பண்ணதுனா அந்த நூலுக்கான மேற்பார்வையெல்லாம் அவர் தான் பார்த்துருப்பார். 11th புக் ரெஃபர் பண்ண தெரிஞ்சிருக்கும். 11th or 12th சரியாக தெரில. அதே போல் தமிழன்பன் சார். சரிங்களா? ஈரோடு தமிழன்பன் ஐயா. ஸோ இவங்க கூடலாம் வந்து நான் உரையாடி இருக்கேன். ஸோ அவங்க கூட பழகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கும் கிடைச்சிருக்கு. அதில் மிகப்பெரிய எனக்கு ஒரு சந்தோஷம். ஐயா மேத்தா, ஐயா சிற்பி, அதே போல் ஐயா ஈரோடு தமிழன்பன், அப்துல் ரஹ்மான், கலாபிரியா, கல்யாண்ஜி. ஸோ இது இல்லாமல் புவியரசு ஐயா பற்றின தகவல்களும் இருக்கும். நான் நிறைய டைம் வந்து உங்களுக்கு வீடியோ சொல்லும்போது சொல்லியிருப்பேன், கோயம்புத்தூரில் தான் இருக்கார் புவியரசு ஐயா. ஸோ தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த கவிஞர்களில், மிகச்சிறந்த எழுத்தாளர்களில் கவிஞர் புவியரசு ஐயா. ஸோ இவங்களாம் இருக்காங்க அப்படின்றத நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். ஸோ அவங்கள பற்றின தகவலாம் நியூ புக்கில் நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. நிறைய வந்து கவிதைகள் பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க நியூ புக்கில். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போகலாம் பிரமிழ் படிமை கவிஞர் பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் பழைய புக்கில் நிறைய தகவல் பிரமிழ் பற்றி இருக்காது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நியூ புக்கில் பிரமிழ் பற்றி அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. நிறைய புது கவிதைகள் சம்மந்தமான தகவல் கொடுத்துருக்காங்க. நகுலன்,
சரிங்களா. எனக்கு பிடித்த கவிஞர் நகுலன், நிறைய டைம் நான் சொல்லியிருப்பேன். நகுலன், பிரமிழ் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா இருமை சம்மந்தமாக படிமம் சம்மந்தமாக நிறைய எழுதியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அவங்கள பற்றின தகவல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நியூ புக்கில் நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யூனிட் 8 நான் புக் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. அடுத்து தமிழில் கடித இலக்கியம். ஸோ எல்லா விதமான தகவலும் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஒன்று சிலபஸ் பேஸ் பண்ணி படிச்சினாலையும் நான் முன்னே சொன்ன 6லேருந்து 12 வரையும் படிச்சிருப்பீங்க. இல்லை இந்த டாபிக் சம்மந்தமாக படிச்சினாலையும் 6லேருந்து 12 வரையும் கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணி ஆகணும். சரிங்களா. தமிழில் கடித இலக்கியம், நாடகக்கலை இதெல்லாம் உங்களுக்கு குரூப் 2 குரூப் 2 மெயின்ஸில் இருக்குது நாடகக்கலைலாம். சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுகதை இதுவும் இருக்குது, கவிதைகள் இருக்குது, செவ்வியல் இலக்கியங்கள் இருக்குது மெயின்ஸுக்கு, கலைகள் மெயின்ஸ்க்கு இருக்குது. சரிங்களா. தமிழின் தொன்மை மெயின்ஸ்க்கு இருக்குது, தமிழின் தொன்மை மெயின்ஸ்க்கு இருக்குது. சரிங்களா. ஸோ குரூப் 4க்கு நீங்கள் படித்தாலையும் குரூப் 2 குரூப் 2க்கு மெயின்ஸ்க்கு இதெல்லாம் தேவைப்படுது. அடுத்து உரைநடை, மரமலடிகள், பரிதிமார் கலைஞர், நாமு வேங்கடசாமி நாட்டார், ராபி சேது பிள்ளை, திருவிக்கா, வையாபுரி பிள்ளை. ஸோ இவங்களை பற்றின தகவல்லாம் கண்டிப்பாக நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணி படிச்சே ஆகணும். ஒவ்வொரு தமிழ் அறிஞர்களை பற்றின தகவலும் தெளிவாக படிச்சுவாங்க. புக்ஸை விட்டுறாதீங்க. இந்த அட்டை பக்கத்துலேருந்து அந்த அட்டை பக்கம் வரையும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக தமிழ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். 6லேருந்து 10 வரையும் கம்பல்சரி படிங்க. 11th 12th முடிஞ்ச வரையும் எவ்வளோ உங்களால் படிக்க முடியுமோ அவ்வளோ படிங்க. சரிங்களா. 10th வரையுமே மேக்ஸிமம் கொஸ்டின் உங்களுக்கு கவர் ஆகும். பட் கொஞ்சம் ஆழமான வினாக்கள் 11th 12th நிறைய இருக்குது. ஸோ அதையும் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழில் நீங்கள் ரொம்ப அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா. 6லேருந்து 12 வரையும் படிங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி பெரியார், அண்ணா, தேவர், அம்பேத்கர், காமராசர் இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் ஜிஎஸ்லையும் படிப்பீங்க. சரிங்களா. ஸோ இவங்களை பற்றின தகவலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா. அடுத்து தமிழருடைய வாணிகம், தொல்லியல் ஆய்வுகள், கடற்பயணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு யூனிட் 8லேயுமே இருக்குது. நீங்கள் மெயின்ஸ்க்குமே படிக்க வேண்டிய தகவல்கள்லாம் இதில் இருக்குது. சரிங்களா. தமிழுடைய வாணிகம், தொல்லியல் ஆய்வுகள், கடற்பயணங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த 20 டாபிக் தான் எளிமையாக உங்களால் படிக்க முடியும். 3 மாதம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக தமிழில் நீங்கள் 93க்கு மேலே ஈஸியாக வாங்க முடியும். சரிங்களா. 95க்கு எய்ம் பண்ணுங்கள். முடிஞ்ச வரையும் 100க்கு நீங்கள் எய்ம் பண்ணிங்கன்னா தான் 93, 94, 95 இந்த மாதிரி ஸ்கோர் பண்ண முடியும். 90க்கு கீழே குறையவே கூடாது. சரிங்களா. ஜென்ரல் தமிழை பொறுத்தவரையும் 90க்கு கீழே நீங்கள் குறையவே கூடாது. அந்த மாதிரி நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எக்ஸாமில் எளிமையாக உங்களால் வெற்றி பெற முடியும். சரிங்களா. இது பொது தமிழ் பார்ட் 1 வீடியோ. ஸோ உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ மாதிரி நான் கொடுத்துருக்கேன். பார்ட் A, பார்ட் B, பார்ட் C. பார்ட் C எவ்வளோ வினாக்கள் கேட்பாங்க அப்படின்னா அதுலேயும் 35. சரிங்களா. 30க்கு மேலே கண்டிப்பாக வினாக்கள் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றிலையும் 30 வினாக்கள் நீங்கள் அட்டன் பண்ணணும், சரியாக அட்டன் பண்ணணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் தேர்வில் வெற்றி பெற முடியும். சரிங்களா. குரூப் 4 எக்ஸாம்க்கான வீடியோ கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதியமான் டீமோட ஆண்ட்ராய்ட் ஆப்பில் வீடியோ கோர்ஸ் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ கோர்ஸ் பற்றின ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா இந்த இமெயில் ஐடிக்கும் இந்த கான்டாக்ட் நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். புக்ஸ் வேணும் அப்படின்றவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டோ இல்லை அதியமான் டீம் வெப்சைட் போய்ட்டோ நீங்கள் புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியமில் 8 புக்ஸும் அதே போல் இங்கிலீஷ் மீடியமில் 5 புக்ஸும் அவைலபிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம் கட்டளை தவம் ஆட்சி வரும். நன்றி, வணக்கம்.